நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம். நான் பெங்களூரை சேர்ந்த சாம்பவி. 81,000 முக்தி மோக்ஷா தீட்சை யஜ்ஞங்களில் தவறாமல் கலந்து கொள்வது எனக்கு வாழ்க்கையை மாற்றும் அனுபவமாக உள்ளது. நான் எப்பொழுதும் என் துன்பத்தை போக்க முக்தியை நாடினேன். அதனால் முக்திவரம் ஒன்றில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் முக்தியை தந்து என் துன்பத்தை போக்குமாறு வேண்டிக் கொண்டேன். எனது அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எனக்கு முதல் முக்தி நிலையை அருளினார். மேலும் 81,000 முக்தி மோக்ஷா தீட்சை யஜ்ஞங்களில் நான் தவறாமல் கலந்து கொண்டதன் விளைவாக மனநிலை ஆழமடைந்துள்ளது. என் மனம் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்ததால் நான் எப்போதும் ஒரு தீவிரமான ஆளுமையுடன் இருந்தேன். நான் எல்லாவற்றையும் ஒரு சுமையாக பார்ப்பேன். மேலும் என் வயதுடையவர்களில் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பவர்களை பார்த்து நான் பொறாமைப்படுவேன். என் முகத்தில் அந்த புன்னகை இருக்க வேண்டும், மகிழ்ச்சியான நபராக இருக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு கனவாக இருந்தது. ஆனால் நான் முதலில் சச்சிதானந்த நிலையை அனுபவித்த போது ஸ்ரீ அம்மா பகவான் அவர்களின் சிறு குழந்தையைப் போல் என்னை கட்டிப்பிடித்தார். நிபந்தனையற்ற அன்பையும் மகிழ்ச்சியையும் நான் இன்று வரை உணர்கின்றேன். அவர்கள் என்னை சீரியஸிலிருந்து மகிழ்ச்சியான மற்றும் ஆனந்தமான நபராக மாற்ற உதவினார்கள். என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றேன். என்னை மாற்றிக்கொள்வதில் இனி எந்த போராட்டமும் இல்லை. என் குறைகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். முன்பு என்னை அறிந்தவர்கள் இப்போது நான் முற்றிலும் வித்தியாசமான நபர், மகிழ்ச்சியான நபர் என்று கூறுகின்றார்கள். நான் முன்பு துன்பத்தில் இருந்தபோது அதை அனுபவிப்பதும் பின்னர் அதிலிருந்து விடுபடுவதும் எனக்கு கடினமாக இருந்தது. அதற்கு நாட்கள் அல்லது மாதங்கள் ஆகலாம். எந்த வகையான துன்பத்தையும் அனுபவிப்பது மற்றும் சில நிமிடங்களில் அல்லது மணி நேரங்களில் அதிலிருந்து விடுபடுவது எனக்கு இப்போது எளிதாகிவிட்டது. சமீபத்தில் உள்ளுக்குள் நிறைய துன்பங்கள் இருந்தன. அந்த நேரத்தில் நான் என் உச்சநிலையை ஒரு பக்தருக்கு மாற்றினேன். எனக்கு முற்றிலும் ஆச்சரியமாக 10 நிமிடங்களுக்கு உச்ச நிலையில் இருந்ததால் என் துன்பம் ஆவியாகிவிட்டதை நான் கண்டுபிடித்தேன். இதன் விளைவாக என்னால் மற்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த முடிகின்றது. எனது உற்பத்தி திறன் வளர்ந்துள்ளது. நான் அரிதாகவே சோர்வாக அல்லது மன அழுத்தத்தில் இருக்கின்றேன். உறவுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நான் கவனித்தேன். முன்பு நான் என் செயலுக்காக வருந்தினேன். இப்போது நான் அமைதியாகி ஆழமாக சுவாசிக்கின்றேன். நிலைமையை மதிப்பிடுகின்றேன், பின்னர் செயல்படுகின்றேன். என் புலன்கள் உயர்ந்தன. முதல் முறையாக மரங்களும் செடிகளும் எவ்வளவு அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றன என்பதை என்னால் பார்க்க முடிகின்றது. கிளைகள் மற்றும் சிறிய இலைகள் கூட என்னால் மிக தெளிவாக பார்க்க முடிகின்றது. நாள் முழுவதும் பறவைகள் மகிழ்ச்சியுடன் பாடுவதை என்னால் கேட்க முடிகின்றது. மேலும் என் காதுக்கு அடுத்ததாக ஒரு ஒளிப்பெருக்கி இருப்பது போல் உணர்கின்றேன். உணவு மிகவும் சுவையாக இருக்கின்றது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது என் இதயத்திலிருந்து அன்பு வழிவதை உணர்கின்றேன். என்னை சுற்றியுள்ள எல்லாவற்றின் மீதும் அன்பை உணர்கின்றேன். நான் அங்கேயே அமர்ந்து அன்பை அனுபவிக்க விரும்புகின்றேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடனான எனது உறவு எனக்கு மிகவும் புனிதமானது. நான் உணர்வதெல்லாம் நிபந்தனையற்ற அன்பு மற்றும் பேரின்பம். இந்த தெய்வீக தொடர்பு எல்லாவற்றையும் தாண்டி உள்ளது. மேலும் எனது வரங்கள் வழங்கப்பட்டதா இல்லையா என்பதில் எந்த தாக்கமும் இல்லை. நான் எனது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடன் இணைந்து நடனமாடுகின்றேன். இந்த முக்தி நிலைகளை எனக்கருளிய என் அன்புக்குரிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு என் நன்றியை தெரிவிக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லை. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அனந்த கோடி நன்றிகள். என்றென்றும் உங்களின் தாமரை திருப்பாதங்களில்.